நடிகர் விஜய் அல்லது நடிகர் சொல்வதை விட பொது அரசியல் தலைவராக வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களது அந்த கட்சியின் வருகை கூட பிஜேபி வேண்டுமென்றே ஒரு அணியை கொண்டு வந்து தமிழர்களது வாக்குகளை பிரிப்பதன் மூலம் தனது பலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயின் வருகை பிஜேபியின் தூண்டுதலால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யப்பட்டது என்பது சம்பந்தமாக நேரடியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்வை இருக்கிறதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன எடப்பாடி அவர்களை இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவரை பணிய வைத்து அல்லது மிரட்டி இன்றைக்கு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்கிற முயற்சியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஈடுபட்டிருக்கிறது. அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக இருந்த திரு செங்கோட்டையன் போன்றவர்களை அமித்ஷா அவர்கள் டெல்லி அழைத்து பேசியது. இன்றைக்கு பல்வேறு அதிமுகவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை பிரித்தாளுகின்ற நடவடிக்கைகள், அதுபோன்று ஏற்கனவே அதிமுக திரு ஓபிஎஸ் அணி, திரு இபிஎஸ் அணி, திரு டிடிவி தினகரன் அணி, திரு சசிகலா போன்றவர்களுடைய அணி என்று பல்வேறு அணிகளாக பிரிந்து தற்போது செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களோடு நடிகர் தொடங்கிய புதிய கட்சியில் இணைந்தது வரையில் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை தற்போது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது.